ஹலோ! இன்னைக்கு ரெசிபி வந்து புட்டும் கடலைக்கறியும். அதுக்கு வந்து கருப்பு கடலைய வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். 3 விசில் விட்டுருக்கேன். ஸோ இந்த வேக வச்ச கருப்பு கடலையிலேருந்து ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக கொடுக்கும். ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 6 பல்லு பூண்டு, இதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து முழு தனியா, 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் கோரியாண்டர் சீட்ஸை போட்டுக்கலாம். தனியா, ஸோ இஞ்சி கொஞ்சம் வறுப்பட்ட உடனே பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீரகம், சோம்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம அதே பேனில் வந்து இப்போ இதை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணி வறுத்துடலாம், வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த இஞ்சி, பூண்டு, தனியா இதெல்லாம் போட்டு ஒரு இது அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கும் போது நம்ம வேக வச்ச அந்த கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கடலை எடுத்து மிக்சியில் அடித்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு திக்கு கிரேவி ஆகும். ஸோ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் போகட்டும். ஸோ புட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ உப்பு போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன். ஸோ அரிசி மாவு ஒரு லேயரு, தேங்காய் ஒரு லேயராக வரும். இதுதான் அந்த புட்டுக்குழா. இதுக்குள்ளே இது இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த குக்கர் விசில் போடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து இது வந்து உள்ளே போகும். ஸோ அந்த ஸ்டீம் பட்டு இது வந்து குக் ஆகும். ஸோ இதை வந்து புட்டு மாவு எப்படி பண்ணுறது பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. இது வந்து ஒரு ஃபோர்க் வச்சு, ஸோ இந்த தண்ணி வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி. ஏன்னா சுடு தண்ணி போடுறதுனால கை சுட்டுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோர்க்கில் பண்ணிடலாம்.
ஒரு மாதிரி க்ரம்பிளியாக வரணும். எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கையில் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த பெரிய லம்ஸ் எல்லாம் அப்படியே உடச்சி போடணும். ஒரு பக்கம் நம்ம கடலைக்கறி வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அட் எ டைம் இதுவும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டாக ரெடி ஆகிடும். ரொம்ப டைட்டாக பண்ணிட்டா அது வந்து குக் ஆகாது, அந்த ஸ்டீமில் வந்து குக் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்தால் தான் அது வந்து ஈஸியாக குக் ஆகும். ஸோ இந்த குட்டி குட்டி லம்ஸ் எல்லாம் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு பாதி தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டீம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அது புட்டு மாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதில் வச்சு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கரெக்டு டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பிடிச்சிங்கன்னா ஹோல்ட் ஆகும். அப்படியே உடைச்சா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த புட்டுக்குழால வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த புட்டுக்குழால வந்து இது உள்ளே இந்த மாதிரி ஒன்று இருக்கும், சல்லடை மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நெய் வந்து இதில் தடவிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதில் வந்து இந்த மாவு வந்து போட்டு அழுத்தக்கூடாது, லைட்டாக அப்படியே போடணும். ஸோ இது மாவு ஒரு லேயரு, தேங்காய் ஒரு லேயர். ஸோ தேங்காய் ஒரு லேயர் போடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு மாவு, அரிசி மாவு. நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம், ஒரு 4 ஸ்பூன் இந்த மாதிரி போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் போடலாம். நெக்ஸ்ட்டு மாவு. ஸோ போதும், இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் போதில் இதை கரெக்டாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். ஸோ 20 மினிட்ஸில் குக் ஆகிடும். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த லிட்டில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், ஒரு 3 ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக ஸ்டீம் வந்தால் தான் அந்த புட்டு வந்து உள்ளே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு எடுத்துட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கிளாத் வச்சு எடுங்க. இது எப்படி இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா, இங்கே இந்த விசிலுக்கு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹோலு. ஸோ அதை உள்ளே விட்டு அந்த ஜல்லடை மாதிரி இருக்குல்ல, அதை வந்து அப்படியே புஷ் பண்ணணும். ஸோ நம்ம புட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம்.
இது கூட வந்து ரெடியான கடலைக்கறி இருக்குது. ஸோ புட்டு கடலைக்கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உடைஞ்சி வருது. நம்ம புட்டும் கடலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஸ்வீட் டூத் இருக்கிறவங்க சுகர் போட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சுகர் போட்டு சாப்பிட்டு. ஸோ சேவரி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி கடலைக்கறி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.